ஹலோ மக்களே, வெரி குட் மார்னிங். இன்றைக்கி சிக்கன் குருமா வித் கீ ரைஸ் செய்கிறோம். அதுக்கு தேவையான ரெசிபி தான் இது. வேணால் லீஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான 1 kg சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மசாலா போட்டு மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், தனியா பவுடர், சில்லி பவுடர், காஷ்மீரி மேத்தி, கொரிண்டர் பவுடர் அண்ட் சிக்கன் மசாலா, கொஞ்சம் லெமன்னு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதுக்கு ஃப்ரெஷ் கோகோனட்டு, கடலை, அதுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறம் கேஷ்யூ 7 பீஸ் கேஷ்யூ போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா சில்லி 2 பீஸ் சில்லி போட்டுக்கிறோம். 2 பீஸ் சில்லி போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, அப்புறம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுடுறோம். ஆனியன் போட்டு நம்ம பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பிரியாணி மசாலா அது எடுத்து போடுறோம். பிரியாணி மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ 2 பீஸ் டொமேட்டோ, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது என்ன பண்ணுறோம், எல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். பச்சை வாசனை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனை, அந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாம் போட்டுக்கிறதுனால திரும்ப மசாலா போட வேண்டியன்னு அவசியம் இல்லை. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டதும் அதுக்கப்புறம் அந்த பால் நம்ம கலக்கி வச்சுருந்தீங்களா, அந்த தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டு என்ன பண்ணிடுறீங்க, அது ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கீ ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் அது வேகட்டும். அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம் எடுத்துக்கிறோம். தக்காளி, வெங்காயம், அப்புறம் பிரியாணி மசாலா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குக்கரில் கீ ஊற்றிட்டு கேஷ்யூ அப்புறம் கிரேப்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுறோம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே கீயில் பிரியாணி மசாலா போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கிறோம். அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிச்சம் இந்த புதினா இதெல்லாம் இருந்ததுங்களா எல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு 1 kg அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிறோம். கழுவி வச்சுட்டு 1 kgனா 4 கிளாஸுக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 8 கிளாஸ் தண்ணியில் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 7 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 7 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால் ஊற்றுங்க. 1 கிளாஸ் பால் ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொச்ச பின்னாடி கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் கழுவி வச்சுருந்தீங்களா அந்த அரிசி எடுத்து அதில் போட போகிறோம். போட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததையும் அது என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கேஷ்யூ நட், கிரேப்ஸு அதை போட்டுடுறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம புதினா, கொத்தமல்லி ஃபஸ்ட்டே போட்டுக்கிறதுனால திருப்பும் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் அந்த பக்கத்தில் சிக்கன் கிரேவி வச்சுருந்தீங்க இல்லைங்களா, குருமாவுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிக்கன் குருமா வித் கீ ரைஸ் ரெடி. இப்படி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக